தபுங் ஹஜி நிதி முறைகேடு விவகாரமானது முஸ்லிம்களுக்கு மட்டுமேயான பிரச்சனை அல்ல என்றும் அதன் சுமையை மலேசியாவில் உள்ள அனைத்து இன மக்களுமே சுமக்க வேண்டியுள்ளது என்றும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலாக்கா அயர்கரோவில் நடைபெற்ற PKR தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அக்கட்சியின் தலைவருமான அன்வார், பேராசையால் ஒரு சிலர் செய்த மோசடிகள் மலாய்க்காரர்கள், சீனர்கள், இந்தியர்கள், இபான்கள் மற்றும் கடசான்கள் என அனைத்து மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தபுங் ஹஜி தொடர்பான அரசு விசாரணை ஆணையத்தின் RCI அறிக்கையை பகிரங்கப்படுத்திய அமைச்சரவையின் முடிவை ஆதரித்து பேசிய அவர், இந்நிறுவனத்தில் அரசியல் தலையீடுகளை கட்டுப்படுத்தவும் கடுமையான தணிக்கைகளை மேற்கொள்ளவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC மற்றும் போலீஸ் போன்ற விசாரணை அமைப்புகள் எவ்வித சமரசமும் தாமதமும் இன்றி செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், இதில் சம்பந்தப்பட்டவர்களின் பதவி, அரசியல் பின்னணி அல்லது இனத்தை பொருட்படுத்தாமல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார். அரசியல் வட்டாரம் மட்டுமின்றி பொதுமக்கள் மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த தபுங் ஹஜி நிதி முறைகேடு தொடர்பான அடுத்த கட்ட விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.